எங்கள் அப்பா அவருடைய நண்பர் இஸ்லாமிய நண்பர், சிந்தாமதார்னு அவருக்கு பேர். பெரிய பணக்காரர். எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார். நான் அங்கே கடையில் தான் இருப்பேன். அவர் வருவார், எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது. பெரிய பணக்காரர் இருந்தார். பாருங்கள், எல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே போயிடுச்சு. பெரிய பணக்காரராக இருந்தவர் பெரிய ஏழையாக விட்டார். எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், எங்கள் அப்பாவோட எங்கள் அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர், அவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன், கொண்டு வந்து தர்றேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறார். 1 லட்ச ரூபாயெல்லாம் கொடுப்பேன். நான் சொல்கிறது எவ்வளோ காலத்துக்கு முந்தி? அப்போ 1 லட்ச ரூபான்னா ஒரு 10 கோடிக்கு சமம். கொடுப்பார் ஐயா அப்படின்னார். வாங்க போய் கேட்போம். அவர் என்ன பண்ணார், 1 லட்ச ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார். எங்கள் அப்பாவை நம்பி கொடுத்துட்டார். நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார். வந்துட்டார். சார் 3 வருஷத்தில் அது நோட்டு காலாவதி ஆகிடும் இல்லையா? 3 வருஷமும் ஆகிட்டு இன்னும் 1 பைசா கூட அவரால் கொடுக்க முடியல. வந்தார். எங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓய், பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற, வரவு வச்சாவது குடியா, ஒரு 500 ரூபா வரவு வச்சு குடியா அப்படின்னார். அதுக்கு அந்த சிந்தாமதார் சொன்னார், 500 ரூபா வரவு வச்சிடுவேன், 500 வேணும்ல, அதே இல்லையே, 500 என்கிட்ட இல்லையே. ஐயா நீங்கள் போங்க, நான் பணம் வந்தால் கொண்டு வந்து தர்றேன், போங்க, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா. கண்ணாபுலன்னு திட்டுறார். இவர் பணம் கொடுத்தவர் கண்ணாபுலன்னு திட்டுறார். அவர் அதை கவலையே படலை. நீங்கள் திட்டுறது பூரா நியாயம், நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால திட்டுறீங்க, என்னால் முடியல, பணம் வந்தால் தர்றேன் போங்கன்ட்டார். திட்டிவிட்டு இவர் வந்துட்டார். சார் சரியாக 7 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பெரிய பணம் வந்துட்டு, வருமானம் வந்துட்டு. முத இவருக்கு ஒரு செக் அனுப்புகிறார் சிங்கப்பூர்ல இருந்து 7 லட்சம் ரூபாய். அந்த சிந்தாமதார் என்ன பண்ணார், எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டார். போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து, வாங்க வாழ்மங்கலங்கிறது அவர் ஊர், சின்ன கிராமம், வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார். குதிரை வண்டியில் 2 பேரும் போகிறாங்க. என்னன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். 7 லட்சம் ரூபாயை இதோ இருக்குன்னார். என்னையா இவ்வளவு பணம்னார். நான் அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிட்டேன், முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும், வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன். முத 7 லட்சம் வந்திருக்கு, அது உங்களுக்குன்னார். இவ்வளவு வேண்டாம் ஐயா, நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க, நான் 2 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன், பாக்கிய நீ அல்லாஹ்கிட்ட நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்கிட்ட சொன்னேன். முதலியார் திட்டிட்டு போறார். அவர் நியாயம் திட்டினது, ஆனால் பணம் வந்தா முத அவர் கடனை தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இறைவன்கிட்ட நான் துவா பண்ணிக்கிட்டேன். அதன்படி வந்தது 7 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். சார் வாங்கவே இல்லை, திரும்ப வந்துட்டார். ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னுமே கொடுக்க வேண்டியதே இல்லை. நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு, கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் வாக்கு இருக்குல்ல, கை நீட்டி வாங்கிட்டேன்ல, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? அந்த நியாயம், அந்த நேர்மை, அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும். இப்ப மழை பெய்யுதே ஏன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கான், யாரோ ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருக்கான்னு அர்த்தம். நான் இல்லைங்கிறதுனால ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தமா? மிக அருமையாக வாழ்க்கையை நுணுகி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் திருக்குறள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருக்குறளை நான் வந்து ஒரு நடைமுறைக்கு ஏற்ற நூலாக வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒன்றுனா நான் திருக்குறளில் பார்ப்பேன். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ சைக்கிளில் போவேன், போய் திரும்புகிறேன், வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அரசகுல தெருவிலேருந்து, அவருக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன், அரசகுல தெருவிலேருந்து வந்து வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அந்த முனையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயா வாங்கன்னா,
யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமாம். அப்போனா கிட்ட வாங்கன்னா ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்னு நினச்சி கிட்ட போனேன். நல்லா வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட போன உடனே விட்டான் ஒரு அறைய புள்ளேன்னு கொடுத்தான். கண்ணில் பூச்சி பறக்குது அப்படியே. நான் ஒன்றும் செய்யலை. அவனை ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன்னா. போகிறோம், ஒன்று போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்தவா மனசு வரும்? அதையே சுற்றுது மனசு. ஏன் அடித்தான்? எதுக்கு அடித்தான்? அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை, ஒன்றும் இல்லையே, ஏன் அடித்தான்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அடிச்சிட்டான், திரும்ப அடிக்கிறதா? அது நம்மளால முடியாது. போலீஸில் சொல்லலாமா? சொல்லலாம், ரொம்ப செலவாகும். அடியால் வச்சு அடிக்கலாமா? அதுக்கும் தான் செலவாகும். இப்போ வேற என்னடா பண்ணுறது? நான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அந்த குறள் தான் எனக்கு நினைப்பு வந்தது. இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு கெடுதல் செய்தவர்களை தண்டிப்பது எப்படி என்றால் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவர் வெட்கப்படும்படியா அவருக்கு ஒரு நன்மையை செய்துவிடு. இது திருவள்ளுவர் காட்டுற வழி. இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியிலே போவோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான், அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம், சரியா போயிடும். அதான் அவனை தண்டிக்கிற முறை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். சார், அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், என்ன அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்ன காலையில் அடித்தவன் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் குத்துறான், என்னை ஒரு அறை தான் விட்டான். அவன் அடிக்கிறான், குத்துறான், காலால் எட்டி உதைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அறிவு கெட்டவனே, நாயே, அது இதுன்னு திட்டுறான். இவன் வாங்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம மனசு என்ன செய்யும்னா கொஞ்சம் சந்தோஷப்படும். காலைல நம்மளை அடித்தான், இப்போ வாங்குறான், வாங்கிட்டோம். நான் அப்படி நினைக்கல. இந்த நேரத்தில் போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு செய்வோம்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன், யோ ஏன் அவரை அடிக்கிற? யோ எனக்கும் அவருக்கும் உள்ளது, நீ போ. நடு ரோட்டில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிற, கேட்காம இருக்க முடியுமா? ஏன் அடிக்கிற? அவன் சொல்கிறான், உனக்கு தெரியணும் இப்போ முக்கியமாக. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா, 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு அப்போக்கிறான், இப்போக்கிறான். இன்னைக்கு கேட்குறேன், 4 வருஷமாக கொடுக்க மாட்டேங்கிறியாடான்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? யோ உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான். 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தான், நீ எதுக்கு கிடந்து தவிக்கிறன்னு சொல்லி கேட்குறான். அடித்தா என்னான்னு கேட்டேன். 10 ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா, அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே, நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் என்ன கொடு. இப்போ நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விட, ரைட்டு இந்த 10 ரூபா. அவன் வாங்கிக்கிட்டு இப்போதான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம நமக்கு கெடுதல் பண்ணினவனுக்கு திரும்ப நன்மை செய்தால் அவர் நாண அவர்கள் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்போ அவன் என்ன செய்வான்? தலை குனிஞ்சு நிற்பான்ல. அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல்
நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட காலையில் ஒரு அரை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. நம்ம பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னு வச்சுக்க, ஒரு 5 அறையை விட்டு சாயந்தரம் வரும்போது 5 அறை சாயந்தரம் வா 50 ரூபா கொண்டாந்து கொடுப்பான், கணக்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டேன்னா ஆஹா, திருவள்ளுவர் நெறியில் போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா. இவன் பணம் எப்போ வேணுமோ அப்போலாம் நம்மளை அடிப்பான். என்ன வள்ளுவர் இப்படி நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் அதை யோசனை பண்ணிவிட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், டேய் ஒரே ஒரு குறளை படிச்சுட்டு அதன்படி போகலான்னு நினைக்காத, பொதுவாக எல்லாத்தையும் பாரு, நான் உனக்கு வழி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோன்னு. பார்த்தா இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நான் நல்லது செய்ய சொல்றேன், யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் நானேன்னு சொன்னான். அவர் வெட்கப்படும், எவன் வெட்கப்படுவானோ அவனுக்கு நல்லது செய்யலாம். ஆனா எவன் அதை தனக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு டெய்லி நம்மளை அடிக்கிறானோ அவனுக்கு என்ன முறையோ அந்த முறையில் தண்டனை கொடுத்துடணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவர் அவர் பண்பை தெரிந்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியாமல் செய்தது என்னுடைய பிழையே தவிர அவர்கள் பிழை அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நாமளா தேடிக்கிட்டது தான். ஆகையினால நீங்கள் எங்கே போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, சுற்றி சுற்றி வருகிற பொழுது ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்குறோம். சில சமயத்தில் இப்போ சொல்கிறாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க, எல்லாம் வீணாக போயிட்டான் சார். ஒருத்தனும் வீணாக போல, நல்லா தான் இருக்காங்க. நம்ம இளைஞர்கள்லாம் அற்புதமாக இருக்கிறாங்க. அவங்கள நாம் பெரியவங்களாக இருக்கிற நாம் நல்வழி காட்டினோம்னாலே போதும், வந்துடும். அறிவில் அவங்க ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அறிவில் சிறந்த அவர்களை பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது தான் நம்முடைய கடமையை தவிர அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறோம்லங்க, நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், எனக்கு பத்திரிகை கொடுத்துருக்கார், நான் போகணும். பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலம், என்னால் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், முடியல. சாயந்தரம் போய் வாழ்த்தலாம்னுட்டு சாயந்தரமாக போகிறேன். பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, பார்த்து வாழ்த்திட்டு வரலாம்னுட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார், எங்கய்யா பொண்ணு மாப்பிள்ளையை காணும் அப்படின்ன. கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அவர் சொன்னார், சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். ஏயா காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது நல்லா இருக்காது மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு சொன்னேங்கிற. நாங்கள் பார்த்து சரி கால மாற்றம். அப்போலாம் கல்யாணம் ஆனால் அன்றைக்கி சாயந்தரத்துக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்கே எங்கே போயிட்டு வருவாங்க, இதுமாரி செய்ய இது பழக்கம். இப்போ என்னென்னா இப்படி இருக்க போல இருக்கு, போது எப்படியாவது சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிழவி ஒன்று வயசானது நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 75-80 வயசு இருக்கும். அது அட ஆண்டவனு வாயை பொத்துச்சு. நீ ஏம்மா வாயை பொத்துற, ஆண்டவனை கூப்பிட்ற, என்ன விஷயம்னு. ஆட ஏன் தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆச்சு தான், சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதோடா. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு எப்போ கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆகிருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு. கல்யாணம் ஆகி அவர் மூஞ்சை பார்க்கவே 3 வருஷம் ஆகிட்டான். அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னுது. நான் பார்த்தேன், நீ முகத்தை பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கும்னு. பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆகிருக்காது, முக அமைப்பு அப்படின்ட்டார்.
இதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியும். அந்த காலத்தில் கோயிலுக்கு போனாங்க, இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க, எங்கேயோ வேடிக்கையாக போகிறாங்கன்னு வச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் அது கோயிலுக்கு போனால் என்ன, சினிமாவுக்கு போனால் என்ன, எப்படி வாழ்கிறாங்கங்கிறதா முக்கியமே தவிர அது அங்கே போனாங்களா இங்கே போனாங்களா. திருவள்ளுவர் ஒரு அருமையான குறள் சொல்கிறாரு பாருங்க. காவடி பார்க்குறோம்ல, காவடி, அந்த காவடியை உதாரணம் சொல்லி சொல்கிறார். காவடியை தூக்கி தோளில் வச்சா நிற்கணும், அது சாயப்படாது. அது நிற்கணும்னா எப்படி இருந்தால் நிற்கும்னு கேட்குறார். ரெண்டு பக்கமும் வெயிட் சரியாக இருந்தால் நிற்கும், எடை இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருந்தால் நிற்கும். பால் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தில் ஒரு படி பால், அங்கே அரைப்படி பால் இருந்தால் இந்த பக்கம் சாஞ்சிடும். சமமான எடை ரெண்டு பக்கத்துலையும் இருந்தால் காவடி நிற்கும். ரெண்டு பக்கமும் சமமான எடை இருந்து காவடியை தூக்கி தோளில் வச்சோம்னா தோளில் பாரமாக இருக்காது, அது ஒரு வெயிட்டாக தெரியாது. குடும்பம்னா என்ன தெரியுமான்னு கேட்கிறார் திருவள்ளுவர். ஒரு தலையான் இன்னாது காமம், காப்போல காவடியை போல இருதலையானும் இனிதுன்னார். ஒரு தலையான் இன்னாது காமம். ஒருத்தர் மட்டும் அன்பு செலுத்தி இன்னொருத்தர் அன்பு செலுத்தலைன்னா அது நன்மை இல்லை. ரெண்டு பேரும் சமமான அன்பை செலுத்தினால் அந்த காவடி மாதிரி குடும்பம் சுமை இல்லாமல் சுவையாக இருக்கும். நம்ம பேர் சொல்றான் பாருங்க, என்னையா கல்யாணம் பண்ணியே எப்படி இருக்க, குடும்ப பாரம் தாங்கலையா. எப்படி பாரம் வந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க, இன்னொருத்தர் அன்பு செலுத்தலை. கணவன் அன்பா இருக்கான், மனைவி அந்த அளவுக்கு அன்பா இல்லை. மனைவி ரொம்ப அன்பா இருக்கா, கணவன் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தல, காவடி சாயும். அல்லது தோளில் இருக்கிற போது அது கனமாக தெரியும். ஆகையினால வாழ்க்கையில் நாம் இன்னொருத்தரால் கெடுதல், அவளால் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நாம் என்ன தப்பு பண்ணினோம், நம்மிடத்தில் என்ன பிழை இருக்கிறது, அதை எப்படி திருத்தி கொள்ளலாம் என்று நினைத்தால்தான் சரியா. ஒரு இடத்துல ராமாயணம் பேசுறதுக்கு போனேன் சார். ராமாயணம் நான் பேச போகிறேன். அங்கேருந்து ஒருத்தர் பையன் வந்தான். சார் நீங்கள் 2-3 நாளாக ராமாயணம் பேசிகிட்டு இருக்கீங்களே. ஆமாம். அதில் இந்த அனுமாரை பற்றி சொல்கிறீங்கல்ல, ஆஞ்சநேயர். ஆமாம். அவர் ஏன் சார் பிரம்மச்சாரி ஆகிட்டார், ஏன் கல்யாணம் பண்ணலை? இதுக்கு எனக்கு தெரியுமா ஏதாச்சும்? அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறான்னு கதையில் இருக்கு, நம்ம சொல்கிறோம். அவன் கேட்குறான், ஏன் சார் அப்படி ஆயிட்டாருங்கிறான். இப்போ இவனுக்கு நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும், இல்லைன்னா அவன் நம்மளை விட மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு பேசுகிறதுக்கு வரேன்னு கேட்பான். அதனால் பார்த்தேன். ஒன்றும் இல்லைடா தம்பி, இந்த சுக்ரீவன் இருந்தான்ல, ஆமாம், அவன் பொண்டாட்டியை அவன் அண்ணன் தூக்கிட்டு போட்டான், வாலி. ஆமாம். அதுக்காக ராமர் வந்திருக்கிறார், அவரை உட்கார வச்சு விருந்து கொடுக்குறான். அப்போ சொல்கிறான், ராமா என் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் வாலி தூக்கிட்டு போட்டான், நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுன்னு. ராமர் சொன்னார், ஏன் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்குறார். இவர் பொண்டாட்டியே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி அவன் அண்ணனே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களே அனுமர். ஆமாம். அப்போ கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, ஒருத்தன் தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தனை விட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்னு சொல்லி தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டார். என்ன இப்போ தான் சார் எனக்கு புரியுதுன்னா, போ, நான் சும்மா புருடா விட்டேன், அவன் சரிதான் போட்டு போயிட்டான். எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்கறதுன்னு ஒன்று இருக்குல்லங்க, அதுக்கு தானே கேட்கணும். அவன் எதுக்கு வேணாலும் கேட்குறான். பிரம்மச்சரியா இருந்தான்னா பிரம்மச்சரியா இருந்தான், பிரம்மச்சரியம் பிடிச்சிருந்தது இருந்தான். அவனுக்கு அட்டமா சித்திகளும் கை வந்தது. அவ்வளவு பெரிய திறமை ஒருத்தன்ட்ட இருக்கணும்னா, அவ்வளவு ஆற்றல் இருக்கணும்னா, அவன் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரணும். இதெல்லாம் அவன்கிட்ட சொன்ன புரியாது.
இப்படி சொன்னேன். இப்போதான் சார் எனக்கு புரிஞ்சதுன்னு நான் போடான்ட்டேன். வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நன்மை தீமை எல்லாவற்றையும் இப்போ ராமாயணம் சொல்ல போகிறேன்னு வச்சுங்க. ஒரு 4 பையன் விளையாடிட்டேக்கிறான், என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஒரு ஊரில் நடந்துச்சு. நான் ராமாயணம் பேசுறதுக்கு போயிருக்கிறேன். இப்படி ஒரு 4 பையன் விளையாடுறான், மண்ணை அள்ளி தூக்குறாங்க. அந்தாண்ட உட்காந்துருக்கிற பெரியவங்க, டேய் அப்பெல்லாம் செய்யாதீங்கடான்னு சொல்லணுமா இல்லையா? அவங்க அதை நல்லா தூத்துறா. அப்போவாது பேச்சை நிறுத்துறாரான்னு பார்ப்போம். தூத்துறா. அவன் தண்ணியை மண்ணை வாரி எரிச்சிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், எனக்கும் மனசு வருத்தமாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ராமாயணம் பேச போனோம்னா ராமாயணத்தை கேட்குறதுக்கு அனுமார் வருவார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 7-8 அனுமார் வந்திருக்குது அப்படின்னு நான் சும்மா சொன்னேன். அதில் இந்த விளையாடிக்கிட்டு இருந்த பையன் ஒருத்தன் சொன்னான், ராமாயணம் கேட்க தான் அனுமார் வருவார்னு நினைக்காதீங்க சார், ராமாயணம் பேசுகிறதுக்கும் அனுமார் வருவாருன்னா. நான் தான் பேச போயிருக்கிறேன். இப்போ அவன் என்ன அனுமாருக்குனா ஏன் சொன்னான்? நான் சொன்னது நான் தானே சொன்னேன். நான் அப்படி நினச்சி பார்க்குறேன். இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறத ஒன்றையும் நான் என்னோட இணைச்சி பார்க்குறேன். என்னடா வாழ்க்கைன்னா, நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீ சரியா இல்லாம அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சுன்னு சொல்லாதே. நான் என் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சவன் எங்க ஐயா டிப்டி கலெக்டருக்கு தெரியும். அன்னைக்கு நான் கும்பகோணத்தில் கூட அதை சொன்னேன். ஒரு சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், செட்டிநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. ஒரு 7000-8000 பிள்ளைங்க படிக்கிறானு அந்த ஊரில், பெரிய பள்ளிக்கூடம். அதில் பேசுகிறதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அப்போ நான் ஒரு வேடிக்கையாக ஒரு செய்தி சொல்லலாம்னு நினச்சி ஆரம்பித்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 4வது படிக்கிற போது புஸ்தகத்தில் ஒரு கதை இருக்கும். என்ன கதை அப்படின்னா, ஒரு விறகு வெட்டியிருக்கான். அவன் என்ன பண்ணுறான், விறகு வெட்டுறான். ஒரு ஆற்று ஓரமாக நின்று ஒரு மரத்தை வெட்டி கொண்டு போய் விற்கலாம்னுட்டு வெட்டுறான். கோடாலி தவறி போய் ஆற்றுல விழுந்துருச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓன்னு அழுகுறான். கோடாலி போயிட்டு நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்ட்டு அழுகுறான். இப்போ அந்த ஆற்றுல இருந்து ஒரு தேவதை அப்படி வருது. ஏண்டா அழுகுறேன்னு கேட்டது. நிறைய கோடாலி ஆற்றுல விழுந்துருச்சு. அதானே, அதுக்கு ஏன் அழுகுற, இறங்கி இடம், நீச்சல் தெரியாது. அதா சரி இப்போ அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து அப்படி காட்டுது. இதான் உன்னோடையா, ஏழையா இருக்கானே என்ன செய்கிறான்னு பார்ப்போம்னு அது கொண்டாந்து காட்டுச்சு. அவன் சொன்னான், இது என்னோட இல்லைன்ட்டான். இது என்னோட இல்லை. ஏழையா இருந்தாலும் நேர்மையாக இருக்கான், உண்மையாக இருக்கான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சது. இதான் உன்னோடையா, இல்லை இதுவும் இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சது. இதாவா, ஆமாம் இதான். டேய், நீ ஏழையா இருந்தாலும் உண்மையே பேசினாய், 3ஐயும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததுங்கிறது தாங்க கதை. இதுதான் கதை. இதோட இது முடிஞ்சு போச்சு புஸ்தகத்தில். எங்கள் பையன் ஒருத்தன் என்ன பண்ணால் அது அதோட விட விரும்பலை. அதுக்கு 2 போடுறான். பொன்னியின் செல்வன் 2 வர்ற மாதிரி 2 போட்டான். அதில் என்ன சொல்கிறான், இந்த 3 கோடாலையும் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறான். பொண்டாட்டி கேட்குறா, எங்கே திருடுனேன்னா, திருடல, தேவதை கொடு. தேவதை எங்கேயா தேவதை கொடுக்கும், என்ன கதை அடிக்கிறியா? இல்லை இல்லை ஆற்றுல விழுந்துட்டு அப்படின்னு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொன்னான். நீ பொய் சொல்கிற, ஏழையாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக பேசினான். இல்லை இல்லைன்னா, அப்படின்னா அந்த தேவதையை எனக்கு காட்டுறியா? காட்டுறேன் வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன். மறுநாள் அழைச்சிட்டு வர்றான். அதே மாதிரி போய் வெட்டுறான். அந்த ஆற்று உரமான இங்கே நில்லு, தேவதை வரும் அப்படின்ட்டு இருந்தான்.
ஆற்று ஓரமான என்ன பண்ணா காலை ஓரமாக வச்சு ஆற்றுல விழுந்துட்டான். நேத்தி கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா. இப்போ அவன் என்ன செய்வான்? வழக்கம் போல் அழுகுறான். ஐயோ பொண்டாட்டி விழுந்துட்டாளே அப்படின்னு அழுகுறான். தேவதை வந்து ஏன்டா அழுகுறேன், பொண்டாட்டி போயிட்டான். உடனே அந்த தேவதை என்ன பண்ணுது, உள்ளார போய் நயன்தாராவை கொண்டாந்து காட்டி இதுதான் அவன் பொண்டாட்டியா பாருன்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணான்? ஆமாம் இதுதான்ட்டான். லே நேற்று நல்லவனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இன்னைக்கு அழகான பொண்ணை பார்த்தவொடனே இதான்னு சொல்கிறிய, ஏண்டா வீணாக போயிட்டியா, கெட்டு போயிட்டியா? நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ இப்படி தான் முதல்ல நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைம்பேன், நீ சும்மா இருப்பியோ. அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், நான் அதுவும் இல்லைம்பேன். அப்புறம் என் பொண்டாட்டியை கொண்டாந்து காட்டுவேன், ஆமாம்மே உண்மையே சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நானே ஒன்றை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறேன், மூணுன்னா எனக்கு ஆபத்து இல்லையா, அதனால தான் நான் அப்படி வந்ததோடு போயிடுவோம்டான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி இந்த பையன் எழுதியிருக்கான் கதை. இதை அந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக சொல்லலாம்னு நினச்சி நான் சொன்னேங்க. எனக்கு இந்த சினிமா, புது சினிமாவெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை, புது நடிகைகள்லாம் எனக்கு தெரியாது. இந்த 2 பேர் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதையே தான் சொல்லுவேன், நயன்தாரா தமன்னான்னு. ஏன்னா என் பேத்தி எனக்கு அது எழுதி கொடுத்தது. இப்போ உள்ள பேர்லாம் தெரியலப்பா, ஒரு 2 பேர் சொல்லுன்னு அவள் எழுதி கொடுத்தா. எதுக்கு அவள் பேர்லாம் நீ கேட்குறேன்னா, சும்மா எழுதி கொடு அப்படின்னு எழுதி கொடுத்தா. அதில் முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன், தமன்னா சொல்ல வரல, மறந்துவிட்டு. இந்த எதுக்கு உட்காந்து ஒரு பையன்ட்ட நான் கேட்டேன், ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடாப்பா அப்படின்னு. அந்த ஸ்கூல் பையன் எழுந்துச்சு சொன்னான், உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்னு. என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அந்த நாள். அம்மாவை விட அழகு உலகத்தில் யாருமே இல்லை. உடல் அழகு அழகு அல்ல, பாசம் அன்பு, இதுதான் உண்மையான அழகு. அப்படி பார்த்தா எங்க அம்மாவை விட என் மேல பாசமுடையவர்கள், அன்பு உடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அப்போ நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பிள்ளைகிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயத்தை ஒரு சின்ன பையன் எவ்வளவு அழகா சொல்றான். அப்படி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரிகிறது, வாழ்க்கையில ஒவ்வொன்றிலேயும் நாம் என்ன செய்யலாம், நாம் எப்படி திருந்தலாம், நமக்குள்ளே இருக்கிற தவறுகளை எப்படி நீக்கிக் கொள்ளலாம், மற்றவர்கள் குற்றத்தை காண்பதை விடுத்து நம்முடைய குற்றத்தை. ரொம்ப ரொம்ப அழகு. நாம் அந்த பழைய இலக்கியங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு பார்த்தோமானதான் தெரியும், நாம் தான் தவறுடையவர்கள். மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கு, நம்மை திருத்தி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நாம் உணர முடியும். இப்போ எனக்கு அடுத்தபடி அவர் பேசணும். அவர் பேச்சை நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மோகன சுந்தரம் எப்படா பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில் நான் பேசுகிற போது போனால் போதுன்னு விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, இன்னும் 1 மணி நேரம் பேசலாமான்னு. பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான். விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான்? நம்மளை மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டாங்கல்ல. அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான் ஒரு துப்பாக்கி, அப்படி மேஜை மேலே வச்சான். பேசுகிறவனை முறைச்சான். இவனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, பேச வேண்டான்னா சொல்லு, நிறுத்திடுறேன், துப்பாக்கியெல்லாம் எடுக்காத. அப்போ இந்த பாரு, நீ பேசுப்பா, நீ பேசு, துப்பா உன்னை சுட மாட்டையா, நீ பேசு. அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறேன்னா, உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு.
அவர் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன்னாரு. எங்கள் டிப்டி கலெக்டர் இந்த உட்காந்துருக்கிறார். என்னை கூப்பிட்டு வந்தவர் அவர் தான். நம்மளால் பாவம் அவருக்கு ஒரு ஆபத்தும் வரப்படாதுங்கிறதுனால நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருங்காலத்தில் நம்ம மகன் நல்ல அரசனாக வரணும், இந்த குரு தான் சரி அப்படின்னு இளவரசனை அவர்கிட்ட போய் படிப்பா அப்படின்னு அனுப்பி விட்டாச்சு. இளவரசன் அந்த குரு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் ரொம்ப பணிவோடையும் குரு பக்தியோடையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கும் போது இவர் ஒரு கேள்வி கேட்பார். அவன் சரியாத்தான் பதில் சொல்லுவான், பலார்னு ஒரு அரை அரைஞ்சிருவார், இல்லைன்னா ரொம்ப மோசமாக திட்டி விட்டுருவார். உனக்கு அவமானமாக இருக்கும், நம்ம சரியாக தானே பதில் சொன்னோம், நம்ம ஒழுங்கான பிள்ளையாக தானே இருக்கோம், ஏன் இருந்தாலும் அடிக்கடி திட்டுறாரு, திடீர்னு கோவப்படுறாரு. ஆனால் அவனால் ஏன்னு கேட்க முடியாது, அவன் அமைதியாகவே இருக்கிறான். இது மாதிரி 2-3 தடவை நடந்துருச்சு. அதை மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறான். படித்து முடிச்சுட்டு அவன் அரண்மனைக்கு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது. அரசருக்கு பின்னால் இவன் அரசன் ஆயிட்டான். அரசனாகி மொதல் நாள் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். கூப்பிட்டு விடுங்கய்யா, எனக்கு பாடம் எடுத்த அந்த குருவை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னார். குருநாதர் வந்தார். ஐயா உட்காருங்க அப்படின்ட்டு. நான் உங்களை ஒன்றும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஒழுங்காக தானே படித்தேன், பதிலெலாம் சரியாக தானே சொன்னேன். ஒரு அரசனுக்கு மகன் என்னைக்காவது நான் உங்ககிட்ட ஆணவமாக இருந்தேனா? எவ்வளோ கீழ்ப்படிதலோடு இருந்தேன். ஏன் சம்மந்தம் இல்லாமல் நான் எந்த தப்புமே செய்யாமல் சப்பு சப்புன்னு ஏன் என்னை 2 தடவை அடிச்சிங்க? என் மனசுக்குள்ளே இன்னும் அது வலிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி நாளைக்கு நீ அரசனாவன்னு எனக்கு தெரியும், இப்படி ஒரு சிம்மாசனத்தில் உட்காருவன்னு எனக்கு தெரியும். நீ ராஜாவாகி அரச பரிபாலனம் பண்ணும்போது நிறைய நீதி வழக்குகள் உன் முன்னாடி வரும். நீதி வழக்கு தொடர்ந்தவனும் வருவான், வழக்குக்கு எதிராக இருக்கிறவனும் வருவான். அப்போ குற்றம் சாட்டப்பட்டவன் தவறு செய்யாமல் அவன் மேல குற்றம் பாய்ந்தால், தண்டனை வழங்கப்பட்டால், அந்த அநீதியின் வழி எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்தால்தான் சரியாக நீ தீர்ப்பு வழங்குவாய் என்பதற்காகத்தான் உன்னைய தப்பே செய்யாம தண்டனை கொடுத்தேன். எப்படி எல்லாம் குரு இருந்திருக்காங்க பாருங்க. அநீதியின் சுவையை நீ அறிய வேண்டும். அப்பதான் வந்து நிக்கிறவன் தப்பே செய்யாம தண்டனை கொடுத்தா அவனுக்கு எவ்வளவு வலிக்கும், அவனுக்குள்ள எவ்வளவு உறுத்தும். உனக்கு உறுத்தது இல்ல, இது இன்னொருவனுக்கும் இருக்கும் என்பதை நீ உணர வேண்டும். ஒரு குருனா அப்படி இருக்கணும். திருமழிசை ஆழ்வார் அப்படிப்பட்ட ஒரு குரு. கணிகண்ணன் அதற்கு மேல அன்பு வைத்த ஒரு சீடன். அந்த கணிகண்ணனுக்கும் அரசருக்கும் ஒரு லடாய் ஆகி போச்சு. அவருக்கும் 2 பேருக்கும் பிரச்சனையாகி நாட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு அரசர். யார? சீடனை, மாணவனை நாட்டை விட்டு துரத்திட்டார். மாணவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. குருட்ட வந்து நான் நாட்டை விட்டு போறேன், அரசர் என்னைய துரத்திட்டாருன்ட்டு கிளம்பிட்டான். அவன் பாட்டுக்கு பொட்டியே கட்டிட்டான். ஆனா இந்த குருநாதரால அந்த ஊர்ல இருக்க முடியல. சரி, இவ்வளவு பணிவான அன்பான ஒரு நல்ல மாணவன் இல்லாத ஊர்ல நாம ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு அவரும் கிளம்புறார். கிளம்பும் போது என்ன பண்றாரு தெரியுமா? அந்த புலவர், அந்த துணி உடைய சென்னா உடைய அந்த புலவர், அவர் தினந்தோறும் வழிபாடு செய்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் நிற்கிறார். பெருமாளுக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, கணிகண்ணன் போகிறான், கணிகண்ணன் என் சீடன் போயிட்டான், துணி உடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன். நான் எவ்வளவு துணிச்சல் மிக்க புலவன் உனக்கு தெரியும். அரசன் என்னை நாட்டை விட்டு போக சொல்லல, ஆனா நானா போறேன். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னார். பெருமாள் பாயை சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு அவர் பின்னாடியே போயிட்டார். ஒரு தமிழ் புலவனுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? தமிழ் புலவன் ஆணையிட்டால் ஆண்டவன் அவன் கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் என்று நிரூபித்தது இந்த தமிழ் மண். இதுக்கெல்லாம் நல்லாவே கை தட்டலாம். இன்னைக்கு ஒரு புலவன் சொன்னா அரசாங்கம் கேட்குமா? ஆனால் அன்னைக்கு கடவுள் கேட்டிருக்கிறார். என்னுடைய புலவன் சொன்னா நான் நாட்டை விட்டு போவேன்னு அரசனுடைய ஆணையை எதிர்த்து ஆண்டவனே போயிருக்கிறார் என்றால் ஒரு தமிழ் புலவனுக்கு அப்படி ஒரு துணிச்சல் இருக்கிறது, அவன் சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய மொழியின் அழகான சிறப்பு, சாதாரணமான விஷயம் இல்லை. அதனாலதான் குமரகுருபரர் அந்த பெருமாளுக்கு ஒரு பேர் சொன்னார், பைந்தமிழ் பின் சென்ற பசும் கொண்டலே என்று பாடினார். பைந்தமிழுக்கு பின்னாடி கடவுளே நீ போனியே என்று அவர் பாடினார் என்றால் கடவுளே பின்தொடர்ந்து செல்லக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மொழியில தாங்க அழகு அப்படிங்கிறது வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு நாளும் எடை போடப்படுவதே இல்லை. நம்ம அழகுனா அழகி போட்டியெல்லாம் நடத்துறோம்னு சொன்னாங்க, அப்படிங்களா? அழகி போட்டியெல்லாம் வச்சிங்கன்னு சொன்னீங்க தானே, இங்க நடந்ததுன்னாங்க. உண்மையிலேயே அழகி போட்டி, ஆண் அழகன் போட்டினா என்னதுங்க? வெளித்தோற்றம் வலிமையாகவும் அழகாகவும் கலராகவும் இருக்கிறதா அழகு? அது அழகு இல்லை. அது அழகுன்னு நம்ம மொழி சொல்லவே கிடையாது. நம்ம மொழி எதை அழகுன்னு சொல்லுது தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. ஏற்கலப்பை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஏற்கலப்பை பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. அது இல்லை நமக்கு சாப்பாடே கிடையாது இல்லையா? அந்த ஏர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அழகுன்னு அர்த்தம்.
ஏறுங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்னு ஆண்டாள் பாடுறா. எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரி. நான் ராஜபாளையம், ஆண்டாள் என் பக்கத்து ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், நாங்களாம் பக்கத்து ஊருக்காரங்க. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான கண்களை உடைய யசோதையின் மகனாகிய கண்ணன் அப்படின்னு பாடுறாங்க. ஏர் ஆர்ந்தனா அழகானன்னு அர்த்தம். ஏன் ஏருக்கு போய் அழகுன்னு சொன்னாங்க? ஏர் கலப்பை எப்படி இருக்கும்? இப்படி கோணல் மானலா தானே இருக்கும். கோணல் மானலா இருக்கிற ஒரு பொருள் எப்படி அழகானதாக மாறும்? அதை எப்படி அழகுன்னு நம்ம தமிழ்ல குறிப்பிட்டிருப்பாங்க? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்முடைய முன்னோர்கள் தான் சிந்தித்தார்கள். அழகு என்பது புற தோற்றத்தில் இல்லை, அந்த பொருள் செய்யும் செயலில் இருக்கிறது, அந்த செயலின் விளைவில் இருக்கிறது. ஏர் கோணலாகத்தான் இருக்கும், ஆனால் அதுதான் நமக்கு சோறு போடுகிறது. இப்ப சோறு போடுகிற ஒரு பொருள் தான் அழகான பொருளாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ் குறிப்பிட்டு இருக்கிறது. அப்ப உலகத்திலேயே அழகி போட்டியில ஜெயிக்க வேண்டியவங்க யார்? ஆணழகன் போட்டியில ஜெயிக்க வேண்டியவங்க யார்? நம் தேசத்தின் விவசாயி தான் உண்மையான அழகன். அங்கே நாற்று நடுகிறாளே சேற்றுக்குள் இறங்கி, அந்த உழத்தி தான் நம்முடைய அழகி. மேடையில சும்மா சகப்பாவும் ஜீரோ சைஸ்லயும் இருக்கிறவங்க அழகானவர்கள் அல்ல. யார் இந்த உலகத்துக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அழகானவர்கள். தயவு செஞ்சு அழகுங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற வரைவிலக்கணத்தை உடைத்து எறிந்து விட்டு, உள்ளத்தின் அழகுதான் உண்மையான அழகு என்று என் மொழி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் கம்பீரமாக சொல்லுங்க. நம்ம செய்கிற செயல், நம்ம சொல்லுகிற சொல் எல்லாத்திலையும் ஒரு அர்த்தத்தை வைத்தது நம்முடைய மொழி. நீங்க சாப்பிடும் போது பாருங்க, நம்ம எப்படி சாப்பிடுவோம்? தலை குனிஞ்சு சோறு அள்ளி சாப்பிடுவோம். தலை குனிஞ்சு தானே சாப்பிடுவோம், மண்ணை பார்த்து சாப்பிடுவோம். ஏன்? இந்த அரிசி, இந்த நெல் இந்த மண்ணிலிருந்து கிடைக்கிறது, இந்த பூமியிலிருந்து கிடைக்கிறது. இந்த மண்ணுக்கு நன்றி சொல்வதற்காக நாம் தரையை பார்த்து சோறு சாப்பிட்றோம். தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கிறோம்? அண்ணாந்து குடிக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக கிடைக்கிறது. அந்த வானத்திற்கு நன்றி சொல்வதற்காக நாம் அண்ணாந்து தண்ணீர் குடிக்கிறோம். இன்னும் கூட ஒரு நுட்பம் சொல்லலாம். மது அருந்துகிறவர்கள் கண்ணை மூடிக்கொண்டுதான் மது அருந்துவார்களாம். நீங்க பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஏன் தெரியுமா? கூடிய சீக்கிரம் நீ கண்ணை மூட போறன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் நம்ம தமிழர்கள் குடிகாரர்களாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் பண்பாட்டோடு தான் இருப்பார்கள். நான் சீக்கிரம் கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் மதுவே அவங்க அறுத்துறாங்க. கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசன் மறைந்த போது ஒரு 2 வரி எழுதினார். அது ஒரு மொழியுடைய அழகு பாருங்க. கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது வருந்தியது. கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது வருந்தியது. இதை கேள்விப்பட்டு மது வருந்தியது. இப்படி போற போக்குல ஒரு அழகியலை நம்முடைய மொழி நமக்கு கொடுக்கிறது. விளையாட்டா பார்த்தா கூட, விளையாட்டுல பார்த்தா கூட தமிழினுடைய நுட்பம் அவ்வளவு ஆழமானது, அபூர்வமானது. நம்ம தமிழனுடைய விளையாட்டு என்னங்க? இன்னைக்கு பூரா கிரிக்கெட் தான் தமிழனுடைய விளையாட்டு. சிஎஸ்கே ஜெயிச்சானா, அவன் வந்தானா, இவன் போனானா, இதே அக்கப்போராதான் வீட்டில் கிடக்குது. எல்லாம் கிரிக்கெட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா அது நம்ம விளையாட்டு கிடையாது. நம்முடைய விளையாட்டு நீங்க போன தலைமுறை வரைக்கும் பாருங்க, 10 பருவ பெண்களுக்கு பல்லாங்குழியை விளையாட கொடுப்பாங்க இல்லையா? ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வீட்டில் உட்கார வச்சு ஒரு பல்லாங்குழியை கொடுத்து பேசாம விளையாடு அப்படின்றாங்க. அதுக்கு 2 வரை உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விளையாட்டு சும்மா உட்காந்து விளையாடுகிற விளையாட்டு இல்லை. பல்லாங்குழி விளையாடும் போது நீங்கள் கவனியுங்கள், உங்க பக்கத்தில் இருக்கிற காய்களை எதிர்பக்கத்திற்கு பரிமாறினால்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையிலும் உங்கள் பக்கத்திலிருந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்தால்தான் எதிர்பக்கத்திலிருந்து வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்று பொம்பளை குழந்தைகளுக்கு அன்னைக்கே கற்றுக் கொடுத்தாங்க. பிறந்த வீட்டிலிருந்து நீ புகுந்த வீட்டிற்கு போகிறாய், சில குடங்களை நீ விட்டு கொடுத்தால் தான் அந்த வீட்டு இதயங்களை ஜெயிக்க முடியும் என்கின்ற நுட்பத்தை ஒரு சாதாரண விளையாட்டுல கூட வச்சாங்க. நடுத்தர வயதில் உள்ள ஆண்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பரமபதம் விளையாடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? தாய விளையாட்டு. ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். திடீர்னு ஏணி கிடச்சி சக்கு 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 சக்குன்னு மேலே வரைக்கும் நம்ம ஆள் போயிடுவாங்க. படக்குன்னு ஒரு பாம்பு கொத்தி தடதடன்னு கீழே வந்துருவாங்க. நடக்குதா நடக்கலையா? இது அந்த விளையாட்டுல மட்டும்தான் நடக்குதா? நம்ம வாழ்க்கையில நடக்கல? இப்ப நல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் நினைப்போம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்து பழைய நிலைமையை விட மோசமா போயிடுவோமா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை கிடைத்து மேலே வருவோம். இதுதான் மோட்டிவேஷனல் சொல்லி வெளிநாட்டுக்காரன் 1008 புக்கு போட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய தமிழன் அதை சாதாரணமான விளையாட்டிலேயே வைத்தான். நீங்கள் விளையாடும் போது, உங்க வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும் போது நிறைய ஏணி வரும், திடீரென்று பாம்பும் வரும். பயந்து விடாதே. அதற்கடுத்து
உனக்கு ஒரு ஏணி காத்திருக்கிறது, வாழ்க்கையில் ஏற்றம் காத்திருக்கிறது என்று நம் முன்னேற்றத்திற்கு வழி சொன்னது நம்முடைய தமிழ் மொழி விளையாட்டு. இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டுட்டோம். எத்தனை விளையாட்டு சாதாரணமா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? கண்ணாமூச்சின்னு ஒரு விளையாட்டு. எல்லாம் பெரியவங்க நீங்களாம் விளையாடி இருக்கீங்களா? அந்த பிள்ளைங்க பரவாயில்ல, உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க காலத்துல எல்லாம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், நமக்கு தான் கண்ணு தெரியுது இல்ல, கண்ணு தெரிகிற ஒருத்தைய பிடிச்சி கண்ணை கெட்டி விட்டு இப்படி சுத்தி வேற விட்டு போ எல்லாரையும் கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு தெரிஞ்ச ஒருத்தங்க ஏங்க கண்ணு தெரியாத மாதிரி விளையாடணும்? எனக்கா கேள்வி கேட்டிருக்கோமா? எத்தனை விஷயத்துக்கு கேள்வி கேட்குறோம். இது ஏன் அப்படி இருந்தது, அது ஏன் இப்படி செய்கிற, இந்த உப்புமா ஏன் இப்படி இருக்கு, 1000 கேள்வி கேட்குறோம்ல. கண்ணாமூச்சி விளையாட்டு கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு கேட்டிருக்குமா? நொண்டின்னு ஒரு விளையாட்டு இருந்தது இல்லைங்க. ஒரு காலை மடக்கிட்டு நொண்டி 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 போய் நல்லா ஓடுறவங்களை எல்லாம் போய் தொடணும். என்ன ஒரு அக்கிரமமான விளையாட்டு. அவங்க 2 கால்கிட்ட ஓடுவாங்களாம், நம்ம ஒத்த கால்கிட்டயே போய் துரத்தணுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லையா? ஆனால் நம்ம கேட்டோமா, நமக்கு 2 கால் நல்லா தானே இருக்குது, நாம ஏன் நொண்டி விளையாடணும்? யாராச்சும் கேட்டோமா? ஆனால் இந்த விளையாட்டுக்கு பின்னால் நம்முடைய தமிழன் ஒரு மனித நேயத்தை பொதித்து வைத்திருக்கிறான். நீங்க நொண்டி விளையாடும் போதும் கண்ணாமூச்சி விளையாடும் போதும் உங்களுக்கே தெரியும், கண் தெரியாத மனிதர்களுடைய உலகம் எவ்வளவு இருட்டாக இருக்கும் என்பதை கண்ணாமூச்சி என்கின்ற விளையாட்டின் மூலமாக நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விளையாட்டை கண்ணை மூடிட்டு விளையாட வச்சாங்க. நொண்டி விளையாடும் போது நம்மளுக்கு தெரியணும், ஒரு மாற்றுத்திறனாளி எல்லா நாளும் இப்படியே நடக்கிறானே, அவனுடைய கால் எவ்வளவு வேதனை கொடுக்கும் என்பதை அந்த நொண்டி என்கின்ற விளையாட்டின் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தியது நம்முடைய தாய்மொழி இல்லையா? அவ்வளவு ஆச்சரியம். உனக்கு ஒரு வலி ஏற்பட்டு அதை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். இன்னொருவனுக்கு ஏற்படும் வலியையும் நீ உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். இதைத்தானங்க நம்ம விளையாட்டின் மூலமாக கூட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க மொபைலில் வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க, பார்த்துருக்காங்க, கிச்சு 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 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கான். ஃப்ரீ ஃபயர்னு அதுக்கு பேர். ஃப்ரீயாக ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் 10 வேற குரூப்பில் சேர்த்துக்கிறாங்க. நீ பாஸ்வேர்டு அனுப்பு, நீ ஆன்லைனுக்கு வா, எல்லாம் ஒன்று கொடுங்க. வாசலில் நம்ம பெரியப்பா வந்து நிற்கிறார் பத்திரிக்கை கொடுக்க, அவன் வாசலில் நிற்கிறான், சுடுறாங்களாம். பெரியப்பா பதறி அடிச்சு ஓடுறாரு, யார் அவன் தீவிரவாதி எதுவும் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்களோ அப்படின்னு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பதட்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள். அனிமின்னு ஒரு சீரீஸ் இருக்காமா? இருக்குதா? உனக்கு தெரியுது பாரு, இந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது. அனிமின்னு ஒரு சீரீஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சீரியல் தான் தெரியும். பாண்டியன் ஸ்டோர்லேயே நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கெல்லாம் போயிட்டாங்க தெரியுமா? அனிமி அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குங்க. 700 எபிசோடு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. தெரியுமா எந்த பெற்றோருக்கு? அது 700 எபிசோடு உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு 2 பசங்க பேசிக்கிறாங்க, வாழ்க்கைன்னா பிரச்சனை வரத்தாண்டா செய்யும், நருட்டோவுக்கு வராத பிரச்சனையா அப்படிங்கிறான். நருட்டோனா யாருன்னா அந்த அனிமிங்கிற சீரியஸில் வர்ற ஒரு அனிமேஷன் கேரக்டர். நம்ம அம்மா அப்பாவுக்கு வராத பிரச்சனையா, நம்ம தாத்தா பாட்டிக்கு வராத பிரச்சனையான்னு சொன்னால் அது நம்ம வீட்டில் வாழுதுன்னு அர்த்தம். அது ஏதோ ஒரு ஜப்பானில் உள்ள சீரீஸில் வர்ற கேரக்டர் படாத பாடான்னு சொல்லுதுன்னா, நம் வீட்டு பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள், ஆனால் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதை தெரியாமல் பாண்டியன் ஸ்டோர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ ஏன் அவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள், இவ ஏன் இவ குடும்பத்தை கெடுத்தாள் அப்படின்னு சொல்லி இவ ஆனாலும் ரொம்ப மோசம்னு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனை குடும்பங்களை இந்த சீரியல் சீரழித்து கொண்டு இருக்கிறது. நானே பாதிக்கப்பட்டேன், நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் நிஜமாவே கிடையாதுங்க, நிஜமாவே கிடையாது. எங்கள் மாமியார் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க சீரியல் பார்ப்பாங்க. பெரியவங்க பார்த்துட்டு போட்டோம், அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேறு என்ன இருக்குது. நம்ம கூடவே இருந்தாலும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் வீட்டிலே இருக்கிறது இல்லை. நம்ம எப்பயாவது தான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன், நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்துடுவோம். ஒரு நாள் ஏன் துரதிஷ்டம், நான் போகும்போது அவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் பக்கத்தில் உட்காந்தேன், உட்கார் அப்படின்ட்டு அவங்க ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இந்த சீரியலில் இருக்குது நானும் பார்த்துட்டே இருந்தேன். அது என்ன சீரியல்னு தெரியல. ஆனால் ஏன் கெட்ட நேரம் பாருங்கள், அதில் ஒரு மருமக மாமியாருக்கு டீ போடுறதுக்காக சமையல் கட்டில் போகிறாங்க. போய் அந்த டீ கப்பை எடுத்து வச்சுட்டாங்க, சுகர் போட்டாச்சு, பாலை காய்ச்சி ஊற்றியாச்சு, அந்த டிகாஷனை ஊற்றியாச்சு, சுகரை கலந்தாச்சு. எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவை திறக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, அதில் விஷம்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் தாங்க விஷ பாட்டிலில் விஷம்னு தமிழில் எழுதியிருப்பாங்க. என்ன ஒரு தாய்மொழி பற்று பாருங்கள். நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டோரில் பார்த்தாலும் விஷம்னு தமிழில் எழுதின பாட்டிலே இருக்காது, விஷம்னு தமிழில் எழுதியிருக்கு. அதை அவங்க அப்படி ஊற்றுறாங்க, மடக்கு. அதை அப்படி கிண்டி மாமியாருக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. மாமியார் இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. மாமியார், மருமக, டீ மருமக, மாமியார் டீ மருமக, இந்த 3 தடவை காமிச்சிட்டு தொடரும்னு போட்டாங்க.
நான் அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்க்குறேன். எங்கள் மாமியார் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் படக்குன்னு ஆச்சு. என்னம்மா அப்படின்னு. அவள் கொடுத்துருவாளா அப்படின்னாங்க. கொடுத்துருவாளா அப்படின்னு. மருமக மாமியாருக்கு விஷத்தை கொடுத்துருவாளா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாமா, அப்படிலாம் செய்ய மாட்டா அப்படின்னு. உடனே எங்கள் மாமியார் சொன்னாங்க, கொடுப்பாளுங்க, இந்த காலத்து மருமகளுக மாமியாருக்கு விஷத்தை கொடுத்தாலும் கொடுப்பாளுகன்ட்டு முறைச்சிக்கிட்டு சொன்னாங்க. எப்பயுமே என்கிட்ட அவங்க அப்படி கோவப்பட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன என்னைக்கும் கோவப்படாதவங்க இவ்வளோ கோவப்படுறாங்களேன்ட்டு. சரி சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டீ போட்டு தரவா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மாமியார் என்கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஒரு சீரியல்ல வந்த ஒரு காட்சி ஒரு ஒற்றுமையா இருந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சு பாத்தீங்களா. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க சீரீஸ்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தமிழனுடைய விளையாட்டு என்பது மனித நேயம் நிறைந்ததாக, சக உயிர்களை நேசிப்பதாக, சக மனிதர்களின் மேல் அக்கறை செலுத்துவதாக இருந்தது. அந்த தமிழ் விளையாட்டுகளை இன்றைக்கு நாம் தொலைத்து இருக்கிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டேன். கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. கடை 7 வள்ளல்கள்னா 7 வள்ளலும் கடை வச்சு பிழைச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கடை சங்க காலத்துல வாழ்ந்த 7 வள்ளல்கள். இந்த 7 பேர் யாருன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா? ஐயோ இப்படி கேள்வி கேட்குறான்னு தெரிஞ்சா நம்ம பின்வரிசைக்கே போயிருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. சும்மா கேட்பேன், அப்புறம் நானா சொல்லிடுவேன். அந்த 7 பேர் யார் யார் அப்படின்னா, பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நள்ளி, ஓரி. இந்த 7 பேர் தான் கடை 7 வள்ளல்கள். இந்த 7 பேருமே வந்தவங்களுக்கு வாரி வாரி செல்வங்களை கொடுத்த ரொம்ப நல்லவங்க வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள். இந்த 7 பேர்ல யார் ரொம்ப சிறந்தவங்க சொல்ல முடியுமா? பேகன், பாரி, காரி, ஆய், ஓரி, நள்ளி, அதியமான். இந்த 7 பேர்ல யார் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க? 7 பேருமே சிறந்தவங்க தான். இதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு யார சொல்லலாம்? இன்னொருத்தர் 2 பேரை சொல்லலாம் இல்லைங்கய்யா. புறப்பொருள் வெண்பா மாலை என்கின்ற நம் தமிழ் இலக்கண நூல் சொல்லுகிறது, முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் எல்லை நீர் ஞாலத்து இசை விளங்க தொல்லை இரவாமல் ஈந்த இறைவன் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன் அப்படின்னார். திடீர்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுற மாதிரியே இருக்குல்ல. 7 வள்ளல்கள் இருந்தாலும் முல்லைக்கு தேர் தந்த பாரியும் மயிலுக்கு போர்வை தந்த பேகனும் போல நீங்கள் அத்துணை பேரும் வாழ வேண்டும் என்று அந்த புறப்பொருள் வெண்பாமாலை சொன்னது. ஏன் அப்படி? 7 பேருமே வள்ளல்கள் தானே. ஏன் இந்த 2 பேர் மாதிரி வாழன்னு தனியாக அந்த 2 பேருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க, டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆக்கி விட்டுருக்காங்க? ஏன் தெரியுமா? இந்த காரிங்கிறவர் தன்னை நாடி வந்த புலவர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு குதிரைகள் கொடுப்பார். திரும்பி போகும்போது நல்ல ஜம்முன்னு குதிரையில போயா பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு புலவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? குதிரைகள் கொடுத்து அனுப்பி விடுவார். ஆய் அப்படிங்கிற அந்த மன்னன் எங்க குற்றாலத்துக்கு போற வழியில இருக்கு, ஆய்க்குடி, அதை ஆண்ட மன்னன் தான் ஆய் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுவாரு? தன்னை நாடி வந்த இரவலர்களுக்கு ஊர்களையே பரிசா கொடுப்பார். உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டார். இந்த ஊரை நீ வச்சுக்கோ, அந்த ஊரை நீ வச்சுக்கோ, கங்கை கொண்ட சோழபுரம் உனக்கு தான் எடுத்துக்கோ, எப்படி கொடுப்பார். இந்த நாட்டாமை படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா, உங்க அம்மா கொடுத்த 300 பவுன் நீயே வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 200 ஏக்கர் இருக்கு அதை நீயே வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கு ஊர்கள் கொடுப்பார் ஆய் அப்படிங்கிற மன்னன். அதியமான் என்ன கொடுத்தான்னு உங்களுக்கே தெரியும். தமிழ் புலவர் ஔவைக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் அது தமிழுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஔவைக்கு கொடுத்தவன் அதியமான். நள்ளிங்கிறவரு யாராவது அவர்கிட்ட போய் நின்னாங்கன்னு வைங்க, இனிமே இன்னொருத்தட்ட போய் நிக்க கூடாத அளவுக்கு பொருள் கொடுத்துருவார். இன்னைக்கு வந்தோம்னா இனிமே யார்ட்டுமே அவர் காசே கேட்க வேண்டாம். அவர் வாழ்நாள் முழுக்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்றாங்கல்ல, அது மாதிரி மொத்த பணத்தையும் கொடுத்து நிம்மதியா வாழு அப்படின்னு கொடுத்துருவார். ஓரிங்கிறவர் என்ன தெரியுமா? தன்னை நாடி பாடி ஆடி வந்த புலவர்களுக்கு இரவலர்களுக்கு நாடே கொடுத்துருவார். தமிழ்நாடு உனக்கு தான், கர்நாடக நாடு உனக்கு தான், கேரள நாடு உனக்கு தான், அப்படி பிரிச்சு கொடுத்துருவார். அப்ப 7 பேருமே சிறந்தவர்கள் தான். ஆனா 2 பேரை மட்டும் ஏன் நம்முடைய மொழி வாழ்த்துகிறது, கொண்டாடுகிறது, அவர்களை போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது தெரியுமா? முல்லையும் மயிலும் வாயில்லாத ஜீவன்கள். மற்ற எல்லாருமே கேட்டால் கொடுத்தவர்கள், அவங்கள நாடி வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா உதவி செஞ்சவங்க. ஆனால் பாரியும் பேகனும் மட்டும்தான் எனக்கு உதவி செய் என்று கேட்காத இன்னொரு உயிரினத்துக்கு உதவி செய்தவர்கள். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. 7 பேரும் நல்லவன் தான்.
வள்ளல்கள் தான். ஆனா அதுலயே 2 பேர் கேட்காமே உதவி செஞ்சான் பார். முல்லை போய் கேட்டுச்சா, மிஸ்டர் பாரி எனக்கு இந்த மாதிரி தழுவி நிக்கிறதுக்கு ஒரு கொடி இல்லை, அப்படியே உன் தேரை ஓரமா பார்க் பண்ணிட்டேன்னா நான் அதுல இருந்துக்கிடவே நீ நடந்து போ அப்படின்னு முல்லை கேட்டுச்சா? கேட்கல. முல்லை அது பாட்டுக்கு கொழுகொம்பு இல்லாம தவழ்ந்துகிட்டு இருந்தது. உடனே தேரை நிப்பாட்டி இறங்கி போனான். பேகன் கிட்ட மயில் வந்து, சார் ரொம்ப குளிருது சார், கொஞ்சம் அந்த போர்வையை கொடுங்க சார், அந்த சால் எடுத்து போர்த்தி விடுங்க சார்னு கேட்டுச்சு. அது மழைக்காக ஆடுச்சு, அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா அது குளிர்ல நடுங்குதோன்னு நினைச்சிட்டு போர்த்தி விட்டான். ஆனால் ஒருத்தங்க பரிசுன்னு கேட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுல ஒரு குறை இருக்கு. என்ன தெரியுமா? ஒருத்தன் கையேந்தி நிற்கும் போது அவன் சுயமரியாதையும் மானத்தையும் இழந்து நிற்கிறான். நீங்க அவங்க கேட்காமையே உதவி செய்யும் போது நீங்கள் அவர்களுக்கு உதவி மட்டும் செய்யவில்லை, அவர்களுடைய சுயமரியாதையையும் மானத்தையும் சேர்த்தே காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்பதுதான் பெரிய ஈகை. பொருள் கொடுக்கிறது உதவி இல்லை, அவனை அவமானப்படுத்தாம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் உதவி. நிறைய பேர் மேடையில வச்சு இவர்களுடைய படிப்புக்கு நான் பணம் தருகிறேன், இந்த ஏழை குழந்தைக்கு நான் இலவச ஆடை தருகிறேன், அது உதவியே கிடையாது. அது யாருக்கும் தெரியாம அவங்கள தனியா பார்த்து கொடுத்துட்டு அதை ஃபேஸ்புக்லயும் ஸ்டேட்டஸ்லயும் போடாம இருக்கணும். அதுதான் உண்மையான உதவி. பொருள் வாங்கியவன் மானத்தையும் சுயமரியாதையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஈகை என்று நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா நம்ம எவ்வளவு மாறிட்டோம்? 500 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய குணமே கிடையாது. ஒருத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாமல் அவன் மட்டும் அறியும் வண்ணம் உதவி செய் என்று சொன்னது நம்முடைய மொழி. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் அது நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதாங்க அறிவை தாண்டிய அன்பு. நீங்க எவ்வளவு அறிவாளியாகவும் இருக்கலாம், ஆனால் இன்னொரு உயிருக்கு அன்பு செலுத்தாவிட்டால் இந்த அறிவினால் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மொழியுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதோடைய தொடர்ச்சி தான் அதன் சிறப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, சாக்ரடிஸை நம்ம எவ்வளவு கொண்டாடுறோம். எங்கேயோ ஒரு கிரேக்க நாட்டுல ஏதென்ஸ் நாட்டு வீர இளைஞர்களே ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் அறிவாயுதம் அப்படிலாம் பேசினார். அந்த சாக்ரடிஸ் பேசிய அந்த மொழி இன்றைக்கு உயிரோடு இல்லை. உங்களுக்கு தெரியுமா? சாக்ரடிஸ் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் கிடையவே கிடையாது. ஒரு கன்னத்தை அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுங்கள் சொன்ன இயேசு பெருமான் பேசிய ஹீப்ரு மொழி இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அலெக்சாண்டர் பேசிய மொழி இல்லை. சீசர் பேசிய லத்தீன் மொழி இன்றைக்கு தேவாலயங்கள் மட்டும்தான் இருக்கிறது. காளிதாசன் எழுதிய சமஸ்கிருதம் கோயிலுக்குள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் காலங்களை கடந்து தொன்மையான மொழி கணினி காலத்திலும் தன்னை உயிர்ப்பித்து கொண்டு இந்த சூழலிலும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உட்கார்ந்து கைதட்டி கேட்கிற ஒரு மொழி என்றால் அது நம்முடைய தாய்மொழியாக மட்டும்தான் இருக்கிறது. எவ்வளவு விஷயங்களை அது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3-4 விஷயத்தை நான் சொல்லி முடித்துக்கிறேன். மகாத்மா காந்தி யாரு? நம்முடைய தேசத்தின் தந்தை இல்லையா? அவர் தான் நம்ம எல்லாருக்குமே தந்தை, நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர். ஆனால் மகாத்மா காந்திக்கு கிடைக்காத வாய்ப்பு தமிழர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? டிகேசி அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்க ஊர் பக்கத்துல குற்றாலத்துல வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு வைத்து ஒரு மொழியை எப்படி ரசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். ஒரு மொழியை எப்படி படிக்கணும் தானே எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு மொழியை எப்படி ரசிக்கணும் கற்றுக் கொடுத்த ரசிகமணி டி.கே. சிதம்பரம் முதலியார் அவர்கள். அவருக்கு ராஜாஜி ரொம்ப நெருங்கிய நண்பர். அடிக்கடி இவங்க பேசும்போது கம்பராமாயணத்தை பற்றி நிறைய நுட்பங்களை ரொம்ப ரசிக்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு நாள் காந்தி கிட்ட இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவர் கம்பராமாயணத்தில் உள்ள சில முக்கியமான பாடலை சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லி அதுல இருக்கிற அழகியலை சொல்லியிருக்கிறார். இதை ராஜாஜி கேட்டு கேட்டு காந்திக்கு மொழிபெயர்த்து சொல்றார். காந்தி அப்படியே அசந்து போயிட்டார். இந்த கதை எனக்கும் தெரியும், எங்க மொழியில நானும் படிச்சிருக்கேன், ஆனா இதுக்குள்ள இவ்வளவு ஆழமான நுட்பம் இருக்கிறதா, இதை நானும் படிக்கணும், இதை நானும் தமிழ்ல படித்து அதை அப்படியே உணர வேண்டும், என்னால முடியுமா அப்படின்னு காந்தி கேட்டார். நீங்க எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு ரசிகமணிகிட்ட கேட்டார். இப்ப ரசிகமணி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? காந்தி அவர்களே, கம்பராமாயணத்தை நீங்கள் தமிழில் படித்து அதன் நுட்பத்தை தமிழில் உணர வேண்டும் என்றால் இந்த ஜென்மத்துல முடியாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்தால்தான் முடியும், அது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. இப்போ மகாத்மா காந்திக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும். ஆனால் நாம் எல்லாருமே தமிழ்நாட்டில் தமிழனாகத்தானே பிறந்திருக்கிறோம். கம்பராமாயணத்தை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இல்லையா? மகாத்மா காந்திக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம். அமெரிக்காலங்க நிலாவுக்கு முத ஒரு விண்கலம் அனுப்புனாங்க. மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லாத விண்கலத்தை அனுப்புனாங்க. பயணியர் விண்கலம்னு அதுக்கு பேர். அந்த விண்கலத்தை அனுப்பும்போது யோசனை பண்ணாங்க, ஒருவேளை நிலால மனிதன் இருந்தான்னா, இந்த விண்கலத்தை திறந்து உள்ள வந்து எட்டி பார்த்தான்னா
அவன் கூட நம்ம தொடர்பு கொள்ளணும்ல, ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உலகத்தின் தொன்மையான மொழிகள் ஒரு 14 தேர்ந்தெடுத்து அந்த 16 மொழியிலையும் ஒரு கடிதம் மாதிரி எழுதி உள்ளே ஒட்டி வச்சாங்க. அந்த உலகத்தின் தொன்மையான 14 மொழிகள் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுத்த மொழியில் ஒன்று நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி. அவன் நம்பியிருக்கான், அமெரிக்காக்காரன் நம்பியிருக்கான், நிலால மனுஷன் இருந்தாம்னா அவன் தமிழ் பேசுவான்னு நம்பியிருக்கான். ஆனால் நிலத்தில் நாம் இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம தமிழ் பேசுகிறோமா? நான் ஏர்லி மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி டிஃபன் பண்ணி பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணி மத்தியானம் லஞ்ச் பண்ணி ஈவினிங் வாக் பண்ணி தேட்டரில் வந்து ஃபிலிம் பண்ணி நைட்டு ஸ்லீப் பண்ணி மறுபடியும் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணி கன்னி தமிழ் என்று உலகம் கொண்டாடுகிற ஒரு மொழியை இப்படி ஃபன்னி தமிழாக மாற்றியது தான் தமிழன் செய்த ஒரே சாதனை. எத்தனை மொழியை கலந்து 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 நாம பேசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மொழியில் சிந்திப்பதுதான், நம்முடைய மொழியில் உணர்வோடு பேசுவதுதான் நமக்கு முன்னேற்றத்தை தரும் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா உலகத்தில் நீங்கள் சம்பாதிப்பதற்கு எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் வாழ்வதற்கான மொழி நம்முடைய தமிழ் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா உங்க உணர்வு அதுக்குள்ள இருக்குது, உங்க உயிர் அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க 1000 ஆங்கிலம் பேசுங்கள், அடிபட்டா மம்மினா கத்துவீங்க, எவனா சவுட்டை கட்டி அரைஞ்சிட்டா ஃபாதர்னா கூப்பிடுவீங்க. எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருந்தா அடிபட்டா அம்மான்னு தாங்க கத்துவாங்க, வழி விட்டு அப்பாடான்னு அப்பாவை தான் சொல்லுவோம். இந்த உணர்வு நம்முடைய மொழியில் மட்டும்தானே நமக்கு தர முடியும். அந்த உறவுகளை நம்ம மொழி நமக்கு நெருக்கமாக கொண்டு வருவது மாதிரி வேற யாரும் கொண்டு வர முடியாது. கவிஞர் இசை அப்படின்னு ஒரு கவிஞர், 3 விஷயம் 3 கவிதையோட முடிச்சிடும். கவிஞர் இசை அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையுடைய உள்ளூடல் என்னது அப்படின்னா, ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துட்டான், இனிமேல் நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தற்கொலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டான். தற்கொலை செய்யலான்னு முடிவு பண்ணி என்னென்னமோ நினைக்கிறான், மனசெல்லாம் ஒரே குழம்பி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் அவன் கையில் ஒரு குடும்ப ஃபோட்டோ கிடைக்குது, அவன் குடும்பத்தோடு இருக்கிற ஒரு புகைப்படம் கிடக்குது. பார்க்குறான், எரிச்சலாக இருக்கு, அவனே தற்கொலை பண்ண போகிறான். ஏன் என்ன பெரிய குடும்பம் பெரிய வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு ஒரு சிசர் எடுக்கிறான், ஒரு கத்தரிக்கோல் எடுத்து அவனை மட்டும் தனியாக வெட்டுறான். அவனை மட்டும், நான் தான் இனிமேல் இந்த குடும்பத்தில் இல்லை, இந்த உலகத்துலையுமே இல்லை, நான் ஏன் உங்கள் கூட ஃபோட்டோவில் இருக்கணும் அப்படின்ட்டு அவனை மட்டும் வெட்டுறான். வெட்டும் போது என்ன நடக்குது அதை அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தற்கொலைக்கு தயாராகிறவன் பித்து நிலையில் என்னென்னவோ செய்கிறான், அவன் கையில் குடும்ப படம் ஒன்று கிடைக்கிறது, அதிலிருந்து தனியே தன் உருவத்தை பிரித்தெடுக்கும் முயற்சியில் கத்தரிக்க துவங்குகிறான். எவ்வளவு நுட்பமாக செயல்பட்டும் தன் கையோடு கோர்த்திருக்கிற தங்கையின் சுண்டு விரல் நுனி கூடவே வருவேன் என்கிறது. கவிதை புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு நுட்பமா கட் பண்றான். அவன் கையை பிடிச்சுக்கிட்டு இருப்பா பாருங்க, அவ தங்கச்சி, அவளுடைய சுண்டு விரல் நுனியை அவனால கட் பண்ணவே முடியல. இதுதாங்க நம்ம உறவு. வெளிநாட்டில் 18 வயது ஆகிவிட்டால் தாய், தந்தை, மகன், மகள் என்கின்ற உறவே கிடையாது. ஆனால் நம் தமிழ்நாட்டில், நம் இந்திய பண்பாட்டில் மட்டும்தான் இறந்து போனா கூட இவன் தான் அந்த பிள்ளைக்கு தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உணர்வு நம்மளுடைய உணர்வு. இந்த தங்கச்சி விரல் கூடவே வருது. நீங்க 1000 சண்டை போட்டிருக்கலாம், 1000 கோவித்து கொண்டு போயிருக்கலாம், சொத்துக்காக நீங்கள் பிரிந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் என்று சொன்ன போது உங்க அண்ணனுடைய முகம் உங்களுக்குள்ள வருமா வராதா? தங்கச்சின்னு சொல்லும் போது உங்க தங்கச்சிகள்லாம் உங்க மனசுக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்க பேசி கூட இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவே இல்லாமல் இருக்கும். ஆனால் அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி அப்படின்ற அந்த உறவு பெயரை சொல்லும் போது ஒரு கணமாவது அவர்கள் உங்களோடு அன்பு செலுத்திய அந்த கணம் நினைவில் வந்துட்டு தானே போகும். இந்த உணர்வு தாங்க நம்ம தமிழன் நமக்கு கொடுத்த சொத்து. மற்றவங்க ஈஸியாக வெட்டிட்டு போயிடுவாங்க, நம்மளால அந்த சுண்டு விரல் நுனியை பற்றி கொண்ட தங்கையின் விரல் மாதிரி இந்த உணர்வு கூட வந்து கொண்டே தான் இருக்கும். இது யாரோ ஒரு கவிஞன் எழுதிய கவிதை மட்டும் இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டன் சத்திரத்தில் வினோதினின்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு பாண்டித்துறைன்னு ஒரு தம்பி, 2 பிள்ளைங்க, அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். மொட்டை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் மொட்டை எடுக்கணும்னா யாருக்கு மொட்டை எடுப்பாங்க? தாய் மாமனுக்கு தான் மொட்டை எடுப்பாங்க. தாய் மாமனை மொட்டையடிச்சு தாய் மாமனுக்கு காது குத்தி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு செலவெழுத்து வைப்போம். அப்பமா வைக்க மாட்டோமா? அப்பம்ல. இதே மாதிரி தான் இவ மகளுக்கு தாய் மாமன் மடியில் வச்சு மொட்டை அடிக்கணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் தம்பி இறந்து போயிட்டான்.
இப்போ என்ன பண்ண முடியும்? இருக்கிற ஒரே தம்பி தாய் மாமா இறந்துட்டான். உறவுகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிம்மா விடு விடு, வேற யாரையாவது உங்கள் பெரியப்பா பையன் சித்தப்பா பையனை உட்கார வச்சு, என் தம்பி தான் உட்காரணும். எப்படிம்மா உட்கார முடியும்? அவன் தான் இறந்து இப்போ 10 நாள் ஆச்சு. இல்லை நான் என் தம்பி அப்படியே நான் கொண்டு வருவேன் அப்படின்னு தான் சொத்திலிருந்து தன் பணத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தன் தம்பியைப் போலவே அச்சு அசலாக சிலிக்கான் சிலை செய்து அவன் மடியில் உட்கார வைத்து தன் பிள்ளைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்தினான். அது செலதான், அது பேசாது, அது உறவாடாது, மருமகன் மருமகளை அணைத்து கொள்ளாது. ஆனாலும் ஒரு உருவமாகவாவது என் தம்பி இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இல்லையா, அந்த உணர்வு தான் நம்முடைய தமிழ் உணர்வு. அது அந்த சுண்டு விரல் போல நம்மை பிடித்து கொண்டே வரும், அது நம்மை விட்டு போகாது. இது எதன் மூலமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர முடியும்? உலக இலக்கியங்கள் எல்லாம் படிக்கலாம், ஆனால் உள்ளூர் கவிதை தான் உங்கள் உறவை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. என்ன எவ்வளோ பெரிய விஷயம். மகுடேஸ்வரன் ஒரு கவிஞர், அவர் சொல்றாரு, அவருடைய கவிதை ஒன்றில் சொல்றாரு, தாம்பத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றார். அந்த கவிதையை நான் அப்படியே வாசிக்காம நான் பொருள் சொல்றேன். தாம்பத்தியம் அப்படின்னா என்னங்கிறத யார்கிட்ட கத்துக்கிடணும் தெரியுமா? எதிர்மேடு இருக்கும் இல்லையா, ஒரு மேட்டு பாதையில ஒரு ஓட்ட சைக்கிள்ல ஒரு பாவப்பட்ட மனைவிய மடியில மகனையும் உட்கார வச்சுட்டு மனைவியை உட்கார வச்சுட்டு ஒரு எதிர்மேட்ல எக்கிக்கிட்டு சைக்கிளை ஓட்டுறான் இல்லையா, ஓட்டும் போது மனைவியை பார்த்து லைட்டா சிரிக்கிறான் பாருங்க. அவங்கிட்ட கேளுங்கய்யா, தாம்பத்தியம் என்றால் என்ன என்பதை அவன் சொல்லுவான் அப்படின்னா. இல்லறம்னா என்னங்க? ஆடிக்கார்ல உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில மூஞ்ச கூட பார்க்காம போறதுக்கு பேர் இல்லறம் இல்லை. ஓட்ட சைக்கிள்ல போனா கூட திரும்பி திரும்பி மனைவி கிட்ட பேசிக்கொண்டு அன்போடு போகிறார்கள் இல்லையா, அதுதான் இல்லறம். விலை உயர்ந்த ஜூஸை ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு இங்கிட்டு திரும்பி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. 50 ரூபாய்க்கு ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு வறுமையிலும் செம்மையாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இல்லையா, அதுதான் தாம்பத்தியம். இந்த கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வந்தப்போ நமக்கே என்ன செய்யணும்னே தெரியாது. வெளியூர் போறதுக்கு பாஸ் எடுக்கிறதா, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்க ஒன்றும் தெரியல. அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்துல 62 வயசு அறிவழகன் ஒரு கொத்தனார், 62 வயசு. அவங்க மனைவிக்கு புற்றுநோய், 2-3 வருஷமா புற்றுநோய் இருக்கு. மாசம் மாசம் இவங்க என்ன பண்ணுவாங்க, புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து இவங்க சாப்பிடுவாங்க ஒவ்வொரு மாசமும். இப்படிதான் அந்த அம்மா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு கொரோனா வந்துருச்சு, எல்லாத்தையும் அடைச்சு போட்டாச்சு. கையில காசு கிடையாது, பஸ் கிடையாது, பாஸ் வாங்கணும் தெரியாது, கார் எடுக்கிறதுக்கும் வழி இல்லை. ஒவ்வொரு நாளும் மருந்து காலியா போச்சு. இந்த மனைவி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. புற்றுநோய் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டு இருக்கிறது. இவரால் சகிக்க முடியல, அவ துன்பத்தை இவரால் ஏத்துக்கவே முடியல, மனசு வலிக்குது. டக்குன்னு முடிவெடுத்தார். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சார். மனைவியை எழுப்பினார். ஒரு தூக்குச்சட்டியில பழைய சோறை வச்சு அடைச்சி முன்னாடி வச்சார். மனைவியை தூக்கி பின்னாடி உட்கார வச்சார். அந்த ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டார். எங்க இருந்து? கும்பகோணத்துல இருந்து. எங்க போறார்? புதுச்சேரி போறார். சைக்கிளை ஓட்டிகிட்டே போறார். காலையில 4:30க்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 2 மணிக்கு மனைவியை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடை ஊட்டி விடுறார். மறுபடியும் உட்கார வச்சு கூட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த அம்மா ஒரு இடத்துல மயங்கி விழுது. துண்டை எடுத்து 2 பேரையும் சேர்த்து இறுக்கி கட்டிக்கிட்டு ஒரே ஸ்பீடு நைட்டு 10:45 புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போயிட்டார். போய் சேர்ந்துட்டார். ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. என்னையா, எப்படி வந்த, எங்க இருந்து வந்த? கும்பகோணத்துல இருந்து வர்றேன். எப்படி வந்த? சைக்கிள்ல வந்தேன். 60 வயசுக்கு மேல இருக்கும் போலயே. ஆமா, என் மனைவிக்காக வந்தேன். எப்படியா அவ்வளோ, எத்தனை கிலோமீட்டர்னு உனக்கு தெரியுமா? 200 கிலோமீட்டர் இருக்குயா. அவ்வளோ தூரம் எப்படியா சைக்கிள்ல வந்து, என்னையா இப்படி அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த மனுஷன் ஒரு பதில் தாங்க சொன்னார். எனக்கு கும்பகோணத்துலேருந்து புதுச்சேரி அவ்வளோ தூரம்லாம் தெரியாது, அவ்வளோ தூரம் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது, இடையில போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க, இவ இல்லாட்டி நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும். வாழ்ந்தாலும் இவ கூட தான், செத்தாலும் இவ கூட தான், முடிவெடுத்தேன், வந்துட்டேன். இதுதாங்க நம்முடைய இல்லறத்தின் அழகு. இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகள் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளட்டும், உலகத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் நம் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மொழி என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் தலைப்பை பத்தி சொல்லி முடிக்கிறேன் சொன்னேன் இல்லையா, தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று ஏன் பாரதிதாசன் சொன்னார் என்றால், பாவே மாணிக்கனார் என்கின்ற ஒரு தமிழ் அறிஞர் மூச்சு மாணி என்று ஒன்று கண்டுபிடித்தார். மூச்சு மாணி இது என்ன பண்ணும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த செம்மையான தொன்மையான மொழிகளிலிருந்து 1000 வார்த்தையை எடுத்தார்.
ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லும்போது எவ்வளவு மூச்சு செலவாகிறது என்பதை கணக்கிட்டார். அப்படி கணக்கிட்டு பார்க்கும்போது உலகத்தின் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியின் வார்த்தைகளை சொல்லும்போது மூச்சின் அளவு குறைவாக இருக்கிறது, மூச்சு குறைவாக செயல்படுகிறது. தமிழை பேசுகிறவர்கள் அதிக நாள் வாழ முடியும், ஆயுள் அதிகம் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அமுதம் எப்படி குடித்தவனை அதிக நாள் வாழ வைக்குமோ, தமிழ் மொழி படித்தவனை நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கக்கூடிய மொழி என்பதால் தான் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுது என்று பெயர் என்று சொன்னான். தமிழில் பேசுங்கள், ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழுங்கள், உறவுகளை உணர்வுகளை விட்டு கொடுக்காமல் வாழுங்கள் என்று இந்த அரியலூர் மண்ணில் பதிவு செய்து இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பப்பாசி அமைப்புக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.